வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சேலத்தை சேர்ந்த நண்பர் ஒருத்தர் நம்மகிட்ட 3 போர்டு ஆர்டர் பண்ணி கேட்டிருக்காரு. அந்த நண்பருக்காக இப்போ நம்ம பார்சல் ரெடி பண்ணியிருக்கோம். அவர் கேட்டுக்கிறது பார்ட்டி போர்டு பேட்டில் 1, என்சிபிட்டில் 1, சப்புபிரியில் 1 கேட்டிருக்காரு. இது உங்கள் இதில் பாக்ஸ் பண்ணால் டைம் ஆகும்னு சொல்லிவிட்டு நம்மகிட்ட கேமரா எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் பாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பாக்ஸ் ஆல்ரெடி பண்ணிவிட்டு வந்த மாதிரி. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா யாரும் தவறுதலாக எடுத்துக்க வேண்டாம். இன்றைக்கி ஒரு 2 நண்பர் என்கிட்ட கேட்டாங்க. அதாவது கொரியருக்கு 80 ரூபா 70 ரூபா தான் வாங்குறாங்க, நீங்கள் அதிகமாக வாங்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒன்று ரீசன் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட்டி போர் பேட்டில் எனக்கு இந்த பார்ட்டி போர் பேட்டி எடுத்துட்டிங்கன்னா 15 ரூபா கிடைக்கும். நான் ஃபுல்லாக ரெடி பண்ணி எல்லாம் பண்ணுறப்போ எனக்கு 15 ரூபா கிடைக்கும் இந்த போர்டுக்கு. இந்த என்சிபிடிக்கு சப்புபிரிக்கு 16 ரூபா கிடைக்கும். இது ரொம்ப கிடைக்காது. என்சிபிடிக்கு 6 ரூபா தான் கிடைக்கும். எல்லாமே ரெடி பண்ணி காமர்ஸ்லாம் போட்டு கட் பண்ணி சால்டர் பண்ணி உங்களுக்கு கிண்ணர் வாசலாம் எல்லாம் க்ளீன்லாம் பண்ணிட்டு பண்ணுறப்ப எனக்கு 6 ரூபா கிடைக்கும். பண்ணிங்களா கணக்கு பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 16 ரூபா, இதுக்கு 15 31 ரூபா ஆச்சு. இதுக்கு ஒரு 6 ரூபா 37 ரூபா. அப்படியே ஒரு 40 ரூபா வச்சுக்கோங்க. 40 ரூபா கிடைக்கிறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா இது அட்டைப்பட்டி தேடி அதுக்கப்புறம் இந்த மாதிரி செல்லோ டேப்பு போட்டு ஃபுல்லாக செல்லோ டேப் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேம் எழுதி அந்த நேம் தெரியறதுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலர் டேப் அடிக்கணும். அந்த ஒயிட் கலர் டேப் இப்போ என்கிட்ட காலி ஆகிடுச்சு. போய் நான் வாங்கினேன். 120 ரூபா சொல்லுவாங்க. இங்கே அந்த டேப்பு உங்கள் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி மெலிசெல்லாம் 3 இன்ச்சு இந்த மாதிரி பட்டை வர மாதிரி ஒயிட் டேப்பு வாங்கி சீட்டில் பேர் எழுதி அதுக்கு மேலே அடித்து அவர் அட்ரஸ் எழுதி கொடுக்கணும். அதே மாதிரி இங்கேருந்து நான் கொரியர் போகிறேன்னா எனக்கு கொரியர் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் வரும். அதுதான் ஒரு 12 கிலோமீட்டர் 10லேருந்து 13 கிலோமீட்டருக்குள்ளார வரும். அப் அண்ட் டவுன் 20லேருந்து 25 கிலோமீட்டருக்குள்ளே வரும். நாங்கள் இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிறோம். பக்கத்தில் விழுப்புரம் மாவட்டம் போனது. திருவண்ணாமலை நம்ம போகிற மாதிரி இன்னும் 27 கிலோமீட்டர் போகிறதுக்கு. இது பக்கத்தில் ஒரு 10லேருந்து ஒரு 13 கிலோமீட்டருக்குள்ளார வரும். அப்போ அப் அண்ட் டவுன் 20 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. வராமல் 25 கிலோமீட்டருக்குள்ளார வரும். அவ்வளோ தூரம் போயிட்டு நான் கொரியர் இதுக்காக கொரியர் வச்சுட்டு வருவேன். இதில் எனக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும். இப்போ நான் அவர்கிட்ட இதுக்கு பார்த்தீங்கன்னா 110 ரூபா கேட்டிருக்கேன் இந்த கொரியர் வைக்கிறதுக்கு. 80 ரூபா கொரியர் ஆஃபீஸில் வாங்கிடுவாங்க. அது போய் மீது 30 ரூபா இருக்கும். அந்த 30 ரூபாயிலேருந்து பெட்ரோலுக்கு தான் ஆகும். எனக்கு கையில் நான் ஒன்றும் வச்சு எதுவும் செய்ய போகிறதில்ல. நான் இருக்கிறது கிராமம் தான். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். என்ன பார்த்துருப்பீங்க. நம்ம இருக்கிறது பாருங்கள், விவசாயம் செய்யக்கூடிய இடம். இந்த மாதிரி நம்ம விவசாயம் செய்கிற ஒரு கிராமத்தில் இருந்துக்கிட்டு நம்ம சிட்டியில் போய் சிட்டியில் போய் நம்ம கொரியர் வைக்கிறோம், இல்லை ஒரு சிட்டி பக்கமாக வேலை செய்கிறோன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கம்மியாக கொடுக்கலாம். நம்ம கிராமத்துலேருந்து சிட்டிக்கு போகிறப்ப அதுக்குண்டான செலவு அதிகமாக தான் ஆகும். இதே கொரியர் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் இல்லாமல் என்கிட்ட ஒரு 5 கஸ்டமர் ஒரு 10 கஸ்டமர் ஒரு இடத்துல கொரியர் வைக்கிறேன் அப்படின்னா நான் இதை ஷேர் பண்ணிவிடுவேன். இந்த கொரியர் காஸ்ட்டை ஷேர் பண்ணிக்குவேன். ஒரு சில டைமில் பண்ணியிருக்கிறேன். அது ஒரு சில நம்பர் வாங்கியிருக்கிறாங்க. அதுமாதிரி வாங்க நம்பர் யாருன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். அதுமாதிரி உங்களுக்கு எவ்வளோ கம்மி பண்ணி வாங்கியிருக்கிறன்றதை நீங்கள் சொல்லுவீங்க. அதேமாதிரி ரிஜிஸ்டர் முடிஞ்சு இதுக்கு மேலே நான் சில்லறையாக கொடுக்குற மாதிரி ஐடியா இல்லை. அப்படி நீங்கள் ரிஜிஸ்ட்ரு கெப்பாசிட்டரு க்ரீன் டிஸ்க் இல்லை பாக்ஸ் டைப் டிஸ்க் வாங்குறதுன்னா இந்த மாதிரி போர்டு வேணால் நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா அப்போ நீங்கள் சேர்த்து போட்டுங்க. நான் கம்மியாக கூட கொடுப்பேன். வெறும் நீங்கள் ரிஜிஸ்டராக வாங்குறீங்க இல்லை பிஎஃப்பாக வாங்க போகிறீங்க, டிஸ்க்கு கெப்பாசிட்டர் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதிகமாக பல்காக வாங்குற மாதிரினா கொடுக்கலாம். ஒரு 1000 ரூபாய் அந்த மாதிரி வாங்குற மாதிரினா கொடுப்பேன். சில்லறையாக ஒரு 100 ரூபாய் 100 ரூபாய் வாங்குற மாதிரினா நான் கொடுக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட அது பொருள் இந்த மாதிரி எடுத்து கொடுக்குறதுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. 3 ஆள் இருந்தாங்க, நான் செஞ்சு கொடுத்தேன். இப்போ நான் மொண்டியாக தான் செய்கிற மாதிரி இருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆர்டர் பெண்டிங்கில் இருக்குது. எடுத்த ஆர்டர் கொடுக்க முடியாமல் நான் வெயிட்டிங்கில் இருக்கிறேன். ஒரு சில சில்லறை ஆர்டர் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன். பெரிய ஆர்டர்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது. என்னுடைய சூழ்நிலாம் புரிஞ்சுக்குங்க. யாருடைய மனசை புண்படுத்தணும் காயப்படுத்தணுன்றதை நான் சொல்ல வரல. எங்களுக்கும் கஷ்டம் இருக்குது. அதை புரிஞ்சு கொஞ்சம் பேசுகிற நண்பர்கள். அதே மாதிரி வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. வீடியோவில் என்ன தவறுதலாக பேசியிருந்தோம் தவறுதலாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் இப்போ கொரியர் சொல்கிறது இப்போதைக்கு அவங்க வாங்குகிற ரேட்டு கொரியர் ஆப்ஷனில் ரேட்டு குறைச்சாங்கன்னா நான் கம்மி பண்ணி வாங்கிக்குவேன். ரேட்டு ஏற்றுனாங்கன்னா இடையில் ரேட்டு ஏறும். அவ்வளோ இந்த ஸ்டாண்டர்ட் ரேட்டு இல்லை. மீண்டும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன்.
இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எஸ்டி கொரியர் ஆஃபீஸு. எங்கள் ஊர் வாராந்திர சந்தை புதங்காமல் இது வந்து எங்கள் ஊரில் பக்கத்தில் அவலூர்பேட்டை. உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் நேரடியாக பண்ணுறது என்ன இருக்கிறதெல்லாம் இந்த சைடில் வியாபாரிங்க. இந்த ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா கருவாடு விற்பனை. வீடியோ விட்டு எடுத்துருப்போம், ஜாயின் பண்ணி போட்டிருப்போம். அதனால் யாரும் தவறுதலாக எடுத்துக்க வேண்டாம்.